ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பியில் வரக்கூடிய லிட்ரேச்சரில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுல பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 5 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்ட் பி லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஃபோல்டரில் வரிசையாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வருதோ கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லாம் வரிசை அறிஞர் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த பார்ட் 6 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம சேனல்ல கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்சிக்கு ஃபார்மேட்ல லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். ஸோ கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டெய்லியும் கிளாஸ் லிங்க் வரணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மட்டும்தான் டெய்லி கிளாஸ் லிங்க் அப்டேட் ஆகும். பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அன்னைக்கு நிறைய புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த அன்னைக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் பேட்ச் பார்க்குற முன்னாடி அந்த பேட்ச் ஜாயின் பண்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிவிஷன்ஸ் கொடுத்துருவோம். டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? அடுத்து பாருங்க, ஃப்ரீக்கும் பிளஸ்க்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடேஷன் இருக்குமா இருக்கும். பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் அதை முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட்ச் டெஸ்ட், இங்க அன்லிமிடெட் பேட்ச் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், இங்க அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்தவரை டவுட் உங்களுக்கு டைம் இருக்காது. டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜான் 1 to 3 ஓகே, ஜான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் 10% ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த கோர்ஸ்ல. இப்போ உங்களுக்கு 22% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். எப்போ இந்த கோடை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணீங்கன்னா 22% ஆஃபர் கொடுக்குறோம். 1 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேட்டா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர், 10% இருந்து 22%. ஓகே, அந்த 22 வச்சு கொடுத்துருக்கோம். 22% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இருக்கும், பிளஸ் இருக்கும். டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரைப் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஏதாச்சும் 1 இயர் அல்ல 2 இயர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேவ் ரெஃப் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏ ராஜேஷ் 180 கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்கன்னா இருக்க அமௌண்ட்ல இருந்து 22% கம்மி பண்ணி ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி கார்டு கொடுத்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேட்ச் கோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிற பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச் 45 டேஸ் கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் இருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லி குரூப் 2 அண்ட் குரூப் பிலிம்ஸ்க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 8 மந்த் கோர்ஸ். 22% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஜான் 1 to ஜான் 3 தான். ஆனால் பேட்ச் ஆரம்பிக்கு ஜான் 5 தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் ஜான் 5 பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் இதுக்கு குரூப் 1 பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து போகும்போது அறிவுங்கிற கான்செப்ட்ல 12 மந்த் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் 22% ஆஃபர் வாங்குறதுக்கு சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டயத்துக்கு நீ போட்டு பார்த்துக்கோங்க. உங்க ஆப்லையும் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. செம்மு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அன்அகாடமி வந்து உங்களுக்கு கரண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸை கவனிச்சுக்கலாம். ஆஃபர் கோடும் சேம் தான், அன்லாக் கோடும் சேம் தான். ஏ ராஜேஷ் 180. இதை டவுட் இருக்கு, பேமெண்ட்ல டவுட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. பார்ட் 1ல இருந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி 29 விஷயங்கள் கொடுத்துருப்போம். அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்புறம் பார்ட் 4 பார்ட் 5 என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த போயம்ஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கு இந்த ஆர்டர்ல பார்ட் 6 என்ன பார்க்க போறீங்கன்னா நேஷன்
யுனைடெட் அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு டெஸ்ட் மாதிரி லைவ் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் அப்படி லிங்க் இருக்கும். டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் 1 hour கொஸ்டின்ஸ் சாய்ஸ் சொல்லி போய்கிட்டு இருக்கு. ஸோ லிங்க் கீழே இருக்கு, அதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸஸ் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் தேவையான கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா, மறந்துடாங்க. அதை தாண்டி நம்ம சேனலுக்கு கூட தியரி லெசன்ஸும் பார்த்துட்டே வாங்க. சேம் டைம் எனக்கு புக்கு நல்லா இருக்கும், ஒரு புக்கை ரெஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் புக் ரிவ்யூ அப்படின்னு ஃபோல்டர் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ண பாட்டத்தில் இருக்கும். சரியா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புக் ரிவ்யூ கொடுத்துப்போம், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் பர்ச்சேஸ் லிங்க் அப்படின்னு லிங்க் கொடுத்துப்போம், அதை கிளிக் பண்ணி டேரக்ட் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே இங்கிலீஷ் வந்து டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துக்கிட்டோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ நேஷன் யுனைடெட் இப்போ இந்த வீடியோலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறோம், ஒன்லி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பார்க்குறது இல்லை. ஜஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் போயிம்ஸோட லைன்ஸ், ஆத்தர்ஸ், அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ், அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் வரிசை வரும். சரி, பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். பயப்பட வேண்டாம், பயப்படாமல் இங்கிலீஷ் பண்ணலாம். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இங்கிலீஷ் பொறுத்த நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். நீ என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ நம்ம தப்பு பண்ணுறதான், சும்மா ஏதோ ஈஸின்னு சொன்னாங்க அவர் சும்மா வீடியோன்னு பார்த்தா நினைக்கக்கூடாது. நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது, ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் சக்ஸஸ் ஆகலாம். சரியா, ஸோ போயத் லைன்லாம் ஃபுல்லாக நீ படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அதுக்கான கதைகள் அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ லைன்ஸை லைட்டாக, சரியா, எதை பற்றி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நேஷன் யுனைடெட் அப்படிங்கிறது ஒரு நாய்ஸ்லெஸ் பேஷன்ஸ் ஸ்பைடரை பற்றி அவங்க ஒரு சின்ன கதையாக கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ஒரு சிலந்தி வந்து வலையை பின்னுது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் ஆத்தர் வந்து என்ன பண்ணிப்பாரு, இந்த போயத்தை டிசைன் பண்ணியிருப்பாரு. சரியா, ஓகே. ஸோ வரிசையை பார்த்துலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படி பாஸ் பண்ணிட்டு இந்த தான் போய் இவ்வளோ போய் லைன்ஸே இருக்கும். சரியா, இந்த லைன்ஸில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கணும். ஓகே, ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கா, இல்லையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணணும். சும்மா கொடுக்குற நம்பிட்டு கூட. சரி, நீங்களும் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிடைக்குது, எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்கள் கிளம்பலாம். தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுத்து நான் பின் வைக்கிறேன். மேக்ஸிமம் வராது, எல்லாமே கொண்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி இந்த லைனில் இது வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். சரியா, ஓகேவா, ஓகே. ஸோ போய்ட்டு பார்த்துக்கோங்க, வரிசை கீழே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அலிட்ரேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் அலிட்ரேஷன் என்ன, வவ்வல் சவுண்டு, கான்சனன்ட் சவுண்டு, அல்லது வவ்வல்ஸு அல்லது கான்சனன்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, அலிட்ரேஷன் சொல்லிக்கலாம். ஸோ மார்க் ஹவு டு எக்ஸ்ப்ளோர் த வேக்கண்ட் வேஸ்ட் சரௌண்டிங். ஸோ இந்த 2 வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பிபி காமனாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ என்ன இந்த 2 வார்த்தை நான் வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, செகண்ட் பாருங்க, இட் லான்ச் த ஃபோர்த் ஃபிலமெண்ட் அவுட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுக்குது. சரியா, ஸோ இந்த ஃபிலமெண்ட் வேற மாதிரி வரும், இன்னொருலையும் வரும். பட் இருந்தாலும் இங்கே எஃப் சேமாக இருக்கு இல்லையா, இங்கே எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது. அப்போ எஃப் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் அலிட்ரேஷன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா, அடுத்த பாருங்க, அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட் சரௌண்டட் டிட்டாச்ட் இன் மெஷர்லெஸ் ஓஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரே லைன். சரியா, ஒரே கன்னியூவும் அது கன்னியூ ஆச்சுன்னா அது என்ன பண்ணலாம், சோலில் எஸ் இருக்குது, ஸ்டாண்டில் எஸ் இருக்குது, சரௌண்டடில் எஸ் இருக்குது, லாஸ்ட்டில் ஸ்பேஸ் எஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த 4ம் என்ன பண்ணலாம், நீ வந்து அலிட்ரேஷன் வருது. அலிட்ரேஷன் கான்செப்ட் தெரியும் இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க இல்லையா, வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ஸ் வருது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதை நீங்கள் அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். திருப்பி சொல்கிறேன், எல்லாமே எடுத்துட்டேன், இந்த தாண்டி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயத்தில் கிடையாது, 100% சொல்லுவேன். நீங்களும் என்ன பண்ணணும், வருதான்னு செக் பண்ணணும், ஒரு சேலஞ்சை செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்குதான் பார்க்க முடியும். சரியா, அடுத்து பாருங்க, சீசஸ்லி மியூசிங், வென்ச்சுரிங், த்ரோயிங், சீக்கிங் தி ஸ்பேஸ் ஆஃப் கனெக்ட் தம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவும் போய்த்து லைன்ஸ் தான். இதுலேயும் பாருங்க, சீக்கிங்கில் எஸ் இருக்குது, ஸ்பியர்ஸில் எஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த என்ன பண்ணீங்கன்னா அலிட்ரேஷனில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, டில் த காஸ்மர் த்ரெட், காஸ்மர்னா அந்த வளர்ப்பு இல்லையா, அந்த நூல் மாதிரி தான். சரியா, யூ ஃபுல்லிங் கேச்சஸ் சம்வர் ஓ மை சோல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கேயும் சம்மர் எஸ் இருக்குது, சோல் எஸ் இருக்குது. என்ன பண்ணிக்கலாம், அலிட்ரேஷனில் நீங்கள் இந்த லைன்ஸை எடுத்துக்கலாம். சரியா, அடுத்த பாருங்க, மெட்டாஃபர். ஓகேவா, ஸோ மெட்டாஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்டாஃபர்னா கம்பேர் பண்ணும். ஸோ அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது லைக் அஸ் ஸோ வராமல் கம்பேர் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுவோம், மெட்டாஃபர்னு சொல்லுவோம். லைக் அஸ் வந்துச்சுன்னா அது ஸ்மிலின்னு சொல்லுவோம். ரைட்டா, லைக் அஸ் இருக்கா, ரெண்டுலேயுமே லைக் அஸோ இல்லை, ஆனால் கம்பேர் பண்ணுறாங்க. பாருங்களா, சரௌண்டட் டிட்டாச்ட் இன் மெஷர்லெஸ் ஓஷன் ஆஃப் ஸ்பேஸ். லைன்ஸ் போய் லைன்ஸ் பாருங்க என்ன இருக்கு. ஸோ அண்ட் யூ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட், அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட் சரௌண்டட் டிட்டாச்ட் இன் மெஷர்லெஸ் ஓஷன் ஆஃப் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சரியா, ஸோ இந்த லைன் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வலையை பின்னும்போது சுற்றி வரும், அதை நீங்கள் மெஷர் பண்ணவே முடியாது. கடல் மாதிரி, சரியா, கடல் மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. லைக் ஓசோ இல்லை. கரெக்டாக, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த லைன், இந்த வார்த்தை என்ன நீங்கள் வந்து மெட்டாஃபரில் எடுத்துக்கலாம். சரியா, அடுத்து வாங்க, டில் த காஸ் மெத்தட் யூ ஃபுல்லிங். அது வலை பின்னு பார்த்தீங்களா, அந்த வலை பின்றது எப்படி இருக்குன்னா
காஸ்மர் த்ரெட்னு சொல்கிறாங்க. ஸோ நூல் போல். ஸோ நூல் கூட சேர்க்குறாங்க. வலையை வந்து என்ன பண்ணுறாங்க, நூல் காஸ்மர் த்ரெட்னா அது வாயில் அந்த சிலந்தி பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பார்த்தீங்கன்னா அந்த நார் எது கூட ஈக்குவலாக இருக்குது, காஸ்மர் த்ரெட். ஸோ த்ரெட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. லைக்கோஸோ இருக்கா, லைக்கோஸோ இல்லை. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதை நீங்கள் மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனாஃபோரா. ஸோ எல்லாமே உங்களுக்கு லைன்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். பட் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரிய வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அது வந்து புரிய வராது. அந்த இப்போ 29 தெரிஞ்சுங்க, நீட்டாக படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் பார்க்க அனாஃபோரா. அனாஃபோரா என்ன, ஒரு லைன் இருக்குன்னா 2 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 லைன்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணும், ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆக மாதிரி இருக்கும். அது கான்ஸ்டன்ஸ் வவ்வல்ஸ் அதெல்லாம் இல்லை, வார்த்தை ரிப்பீட் ஆகும். அதில் அடுத்தது ஸ்டான்ஸாக ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை அனாஃபோரான்னு சொல்லிங்க. பாருங்கள், ஐ மார்க் இங்கே ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுது, இங்கே அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த லைன் வந்து உங்களுக்கு அனாஃபோரான்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, டில் த பிரிட்ஜ், அப்படி லைன் போயிட்டே இருக்குது. மீனும் தேவையில்லை, நமக்கு டில் த சேமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இங்கே கம்மா போட்டாங்க, அப்போ இது முடிஞ்சுட்டு அடுத்தது கன்னியூ ஆகுது, அங்கேயும் டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அனாஃபோரான்னு போட்டுக்கலாம். இங்கேயும் டில் த ரிப்பீட் ஆகுது. ஸோ 3 ரிப்பீட் ஆகுது, 3 சேர்த்தன்னா நீங்கள் வந்து அனாஃபோரா அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங் அல்லது ஒரு ஸ்டான்ஸா ஒரு பேரா இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரே மாதிரி வார்த்தை ரிப்பீட் ஆச்சுன்னா அனாஃபோரா. அடுத்து பாருங்க, எவர் அண்ட்ரீங் தம், எவர் இங்கே இருக்கு, கம்மா போட்டாச்சு, அடுத்து கன்னியூ ஆகுது, அங்கேயும் எவர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 இதில் இருக்கு உங்களுக்கு அனாஃபோரா அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு கவர் ஆகுது. கிளியரா? ஸோ அடுத்தது பர்சனிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி புக்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா, சமைச்சு புக்கு போக புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரீன் ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான புக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோ ரிவ்யூ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புக்கு வாங்கிக்கோங்க. எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கேட்குற மாதிரி சமைச்ச புக் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிக்கணும் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ்க்கும் புக் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பண்டல் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூஸ், அதுக்கப்புறம் டூயினோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த பர்சனிஃபிகேஷன் பேரில் இருக்குது. பர்சனிஃபிகேஷன் என்ன, பர்சனுக்கு கேரக்டர் கூட சேர்க்கறது, அதான் இந்த பர்சனிஃபிகேஷன். பர்சனுக்கு கேரக்டரும் இன்னொரு நான் லிவிங் கேரக்டர் கூட அப்படி கம்பேர் பண்ணி கொண்டு வர்றது. பாருங்க, நாய்ஸ்லெஸ் பேஷண்ட் ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு கேரக்டர் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் தான் அமைதியாக இருப்பார், இல்லை அமைதி இல்லாமல் இருப்பார். நாய்ஸ்லெஸ் பேஷண்ட்னா அந்த மீனிங் தான், ரைட்டா? அப்போ ஸ்பைடர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹியூமனு கூட நாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஹியூமன் கூட ஆத்தர் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ என்ன அங்கே இருக்குது, பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் அங்கே இருக்குது. ரைட்டா? கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டப்படணும்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். ஸோ சோலுங்கிறது ஆத்மா, ஆத்மாவுக்கு உயிர் உண்டா கிடையாது, அதை போய் நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் யூ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். அப்போ அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹியூமனுடைய கேரக்டருக்கு அந்த சோல் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது, பர்சனிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கரெக்டு தானே, ஆத்மா வந்து இறந்ததுக்கப்புறம் ஆத்மா சோல் அப்படிங்கிறது வந்து அது ஸ்டாண்ட் நிற்குது அப்படிங்கிறது மனுஷன் நிற்க முடியும், பர்சன் தான் நிற்க முடியும். அது நிற்காம பறந்து அது வேற கேரக்டர், ரைட்டா? அப்போ கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பர்சனிஃபிகேஷன், ரைட்டா? அடுத்த தேர்ட் பாருங்க, டில் த காஸ்மர் த்ரெட் யூ ஃபுல்லிங் கேட்ச் சம்மர் ஓ மை சோல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பார்த்தா பர்சனிஃபிகேஷன் தெரியாது, ஆனால் அதுக்கு மீனிங் தெரிஞ்சால் உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். சரியா? எப்படி வந்து சோல் வந்து, ஸோ ஆத்மா வந்து நமக்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் சோல் வந்து கடவுள்கிட்ட போய் சேருதோ, கடவுள்கிட்ட போய் அது சேருதோ, அப்போ ஹியூமன்ஸ்க்கு சோல்ஸ் தான் அது அங்கே கடவுள்கிட்ட போய் சேருது, கடவுள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரும் வலையை பின்னுது. ஸோ வலையை பின்னி 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 அதுக்கான டார்கெட் லாஸ்ட் எட்ஜ் அங்கே சென்டரில் போய் நிற்கணும். சரியா? ஸோ நம்மளும் கடைசியில் கடவுளை போய் நிற்கிறோம். அதே மாதிரி ஸ்பைடரும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் சென்டரில் போய் நிற்க பார்த்தீங்களா? ஸோ பர்சனுக்கு கேரக்டர் கம்பேர் பண்ண மாதிரி இந்த லைன் இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த லைன் என்ன சொல்லலாம், நீ வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். சரியா? அடுத்து பாருங்க, ரெப்படிஷன். ரெப்படிஷன் என்ன, திருப்பி வர மாதிரி இருக்கும். பாருங்க, ஃபிலமெண்ட். இங்கே எவர். ஸோ எவர் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கேயும் வரும். ஓகேவா? அனஃபோராக வரும். சேம்னா ரிப்பீட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரெப்படிஷன் எடுத்துக்கலாம். சாய்ஸ் இங்கே ஒன்று தான் கொடுப்பாங்க, எது பெஸ்ட்டாக பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆக்சிமரான். ஆக்சிமரான் என்ன, ஒரு 2 வார்த்தை இருக்குன்னா 2 வார்த்தை, ஒரு வார்த்தை பாசிட்டிவ், ஒரு வார்த்தை நெகட்டிவாக இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்சிமரான் சொல்லுவாங்க. இதே லைன் ரிப்பீட்டாக பாருங்க, டில் த காஸ்மர் த்ரெட் யூ ஃப்ளிங் கேட்ச். அது மீனிங் என்ன, ஃப்ளிங் கேட்ச்னா, ஃப்ளிங்னா என்ன பண்ணுறது, தூக்கி போடுறது. சரியா? கேட்ச்னா பிடிக்கிறது. அப்போ அப்பு டவுனு. ஸோ தூக்கி போடுறீங்க, பிடிக்கிறீங்க, சேர்த்து வருது. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லாதீங்க, ஆக்சிமரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஈஸி தானே, சிம்பிள் தானே, என்ன கஷ்டம் யூஸ் பாருங்க. ஆனால் ஆக்சிமரான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிமரான் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே தானே, ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, அப்பாஸ்ட்ரோபி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்பாஸ்ட்ரோபி என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட்.
செகண்ட் பாருங்க, till the bridge you will need to be formed till the ductile anchor hole கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த லைன்ஸ் நீங்கள் முதலே வந்து போயத்தை பார்த்த உடனே நீங்களே வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்தந்த ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அப்போ தான் அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போஸ்ட்ரோஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் லிவிங்கோ அல்லது ஒரு டெட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் திங்ஸாக இருக்கட்டும் அல்லது இமேஜினியாக இருக்கட்டும், இருக்க மாதிரி அசியூம் பண்ணியோ நீங்கள் வர்ணிக்கிறீங்க அப்படின்னா, அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து அப்போஸ்ட்ரோஃபின்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுலையா? நான் லிவிங் ஆனால் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் வர்ணிக்கிறீங்க அப்படின்னா அது என்னது? அப்போஸ்ட்ரோஃபி. அதெல்லாம் சொல்லிப்பேன் பாருங்க. அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். சோல் எங்கேனே தெரியாது ஆனால் நீ நிற்கிற. சரியா? ஸோ நான் லிவிங் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க வர்ணிக்கிறீங்க. இது பர்சனிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்க இல்லையா? பர்சனிஃபிகேஷனையும் எங்கே இருக்குன்னா இருக்குது. அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட். அப்போ நீங்கள் சோலை வந்து ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணுறீங்க, அங்கேயும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அது ஒரு நான் லிவிங்கை வர்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் அப்போஸ்ட்ரோஃபி லைன் கவர் ஆகும். கொடுக்குற சாய்ஸை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கணும். ஒரு லைனுக்கு ஒன்று தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? 29 எதுனா வரலாம், 2, 3 கூட வரலாம், மாறுமே வரும். ஆனால் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, எஸ்ன்னு இருக்குது, ஐடெஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே ரைட்டா? செகண்ட் பாருங்க, till the bridge you will need be from till the ductile anchor hole கொடுக்குறாங்க. சரியா? ஒரு நான் லிவிங் திங்கனை வந்து வர்ணிக்கிற மாதிரி, அதான் வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபின்னு அர்த்தம். ஸோ பாருங்க, till the bridge you will need be formed கொடுக்காம இருந்தீங்களா? மீனிங் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் கட்டுறீங்க, அந்த பிரிட்ஜ் வந்து உடையவே கூடாது. பிரிட்ஜ் உங்களுக்கு உடையவே கூடாது. சேம் டைம் அடுத்த கண்டினியூ பண்ணுங்க, till the ductile anchor hold. எப்போ வரைக்கும்னா, அந்த ஆங்கர்னு சொல்லுவாங்களே, மலையா இருக்கு, இந்த கயரில் ரோப் வச்சு தூக்கி போடாமல் பார்த்தீங்களா, அது மேலே போட்டு இந்த மேலே ஏற வரைக்கும் உடையவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு நான் லிவிங்கை அட்ரஸ் பண்ணுறீங்க, நான் லிவிங்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. சேம் தானே? till the bridge you will need be from the till the ductile anchor hold. ஓகேவா? அப்போ இந்த லைன் என்ன பண்ணிக்கலாம், அப்போஸ்ட்ரோஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டும் உங்களுக்கு இதுன்னு சொல்கிறேன். ஒரே லைனுக்கு நிறையா ஃபிகர்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. கண்டிப்பாக வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கொடுக்குற சாய்ஸை போது ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகே தானே? ரைட்டா? ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேறு மாதிரி உங்களுக்கு வேணும், வேறு கான்செப்டில் கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை கொடுங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது 100க்கு 100 கண்டிப்பாக அடிக்கணும். அதுக்கான ஸ்டெப் தான் இன்ச் பை இன்ச் உங்களுக்கு லைன் பை லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே சிலபஸை பேஸ்னு வரிசை வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ண மட்டும்தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க மோட்டிவேஷனாக இருக்கும். புக்கு தேவைப்படுச்சு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் பண்ணுற லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதுவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.